ஆத்ம வணக்கம். இறைவன் நமக்குள் ஆடும் நாதனை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரது, உண்மையான இறைவன் யார், இத பத்தி எல்லாம் இந்த வீடியோல தெல்ல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். அதுக்கு முன்னாடி இந்த உலக மக்கள் கிட்ட இருக்கிற காமனான ஒரு விஷயம் என்னன்னா, இறைவன்னா யாருன்னா, இப்போ நம்மள படைச்சிட்டாரு, நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ வாரத்துல ஒரு நாள் கோவிலுக்கு போறேன், நானும் வழிபடுறேன், என் கஷ்டத்தை தீர்த்து வைன்னு சொல்றேன், வந்துடுறேன், இப்படி ஒரு இதுதான் ஒரு இறைவனா? இப்போ நம்மளே ஒவ்வொரு சிலையை செஞ்சு வச்சு அதுக்கு ஒவ்வொரு பேரை வச்சு பல பல இதுல நம்ம வழிபடுறோம். இல்ல இதுக்கு பேரு இறைவனா? எது உண்மையான இறைவன்? எப்படி நம்ம அந்த இறைவனை உணர்றது? இப்போ நம்ம வாழ்ற கலி யுகத்துல இறைவனை பத்தி அந்த இறை சிந்தனையில இருக்கவே நம்மளால முடியல. இல்ல அவரோட மந்திரத்தை சொல்றதுக்கும் நம்மளால முடியல. இந்த உலகத்துல உண்மையான இறைவனை தேடி போனவங்க கொஞ்சம் பேரு. இப்படி இருக்கிறதுல நம்ம எப்படி உண்மையான இறைவனை உணர்றது? உண்மையான இறைவனை உணரணும்னா நீங்க அதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். உண்மையான இறைவனை நீங்க உணரணும்னா முதல்ல நீங்க யாருன்றத நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அந்த இறைவனை உணர முடியும். இப்போ நமக்கு அந்த இறைவனை கிட்ட போறது நம்மளுக்கு எது தடுக்குது? இப்போ இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த இறை சிந்தனையில இருக்கிறதுக்கும் இறை நிலையை அடையறதுக்கும் நம்மள எது தடுக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற மாயை என்னும் வலையில நம்ம சிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமே அது மாயை தான். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள டீப்பா போனா அது உங்களை ஆசைக்குள்ள சிக்க வச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆசைகள் தான் நம்மள இறைவன் கிட்ட போகாம தடுக்குது. அப்போ இதுல இருந்து எப்படி நான் மீண்டு வர்றது? ஒவ்வொரு பற்றா நம்ம கம்மி பண்ணணும். இந்த மாதிரி பற்று இல்லாம நம்ம போக போக தன்னை உணர 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 இறைவன் நமக்குள்ள தானா வருவாரு. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் இறைவன், நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் இறைவன். இப்போ இந்த உண்மையான இறைவன் நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்ற இறைவன், நமக்குள்ள இருக்கும் இறைவனை அந்த ஒரு பேர் ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கிறது? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நான் சொல்லிட்டேன். உலக பற்று எல்லாம் நீக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த 84 லட்சம் பிறவிகள் கடந்து வந்து இந்த மனித உடம்பு கிடைச்சிருக்கு. இந்த மனித பிறவிக்கான உண்மையான லட்சியம் என்ன? நான் யார், இந்த கடவுள் யார், இந்த பிரபஞ்சம் என்ன, எப்படி இந்த பிறவா நிலைக்கு போறது அப்படின்ற ஒரு சிந்தனை ஒவ்வொருத்தருக்கு இருந்தா மட்டும்தான் அந்த உண்மையான கடவுள் நிலையை அடைய முடியும். தாயுமானவர் பாட்டு ஒண்ணு இருக்குங்க. உயிரினுக்கு உயிராகி உள்ளத்தின் உள்ளே உரைகின்ற பரம்பொருளே, உன்னை காணாமல் பல இடங்களிலும் தேடி ஓடி அலைந்திட்டேன் வீணாக, எம் உணர்வை எமக்குள்ளே திருப்பி விட்டேன், இன்பமே வடிவான உன்னை கண்டேன். அப்போ என்ன சொல்ல வராங்க? எப்போ நம்ம வெளியே ஓடுற சிந்தனைய உள்முகமா திருப்புறமோ அப்போ நம்ம அந்த கடவுளை உணர்றோம். இந்த உள்முகமா தியானத்தால மட்டும் கடவுளை உணர முடியுமான்னு கேட்டா கிடையாது. எப்போ ஒருத்த அன்போட அந்த ஒரு சரணாகதியோட எது நடந்தாலும் அது நீ நடத்தி வைக்கிறதுப்பா. உனக்கு தெரியும் அன்பு, கருணை, சரணாகதி அனைத்து உயிரையும் உன் உயிர் போல் எப்பொழுது பார்க்கிறாயோ அப்பொழுது அந்த கடவுளை நீ உணர்வாய். இப்படின்னு நான் சொல்லல, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையான அந்த இறைவனை உணர்னா இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தாங்க அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும். நீங்க எந்த சிந்தனையில இருந்தாலும் அந்த இறை சிந்தனையில இருக்கணும். இனிமே அந்த பிறப்பேற்ற நிலைமைக்கு எப்படி போறது அந்த ஒரு சிந்தனையில இருக்கணும். என்னுடைய கர்ம வினையை எப்படியெல்லாம் அழிக்கலான்னு அந்த ஒரு சிந்தனையில இருக்கணுங்க. நீங்க அன்பு கருணையோட இருந்தா மட்டும் உங்களுடைய கர்மவினை அழிஞ்சு நீங்க அந்த முக்தின்ற ஒரு நிலைமைக்கு போக முடியாது. அதுக்கு தியானம் பண்ணா மட்டும்தான் முடியும். தியானம் பண்ணா உங்களுடைய ரூட் கிளியர் ஆயிடும். நீங்க எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அந்த இறைவன் கிட்ட இருந்து எல்லாமே கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த தியானம் தவம் பண்ணும் பொழுது நம்மளுடைய மனம் ஒருநிலைப்பட்டு அந்த இறைவனோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குங்க. இதுக்குதான் தியானம். அதாவது இந்த முக்தி நிலையை அடையணும்னா அதுக்கு கண்டிப்பா தியானம் தேவைப்படும். நீங்க வாழ்ற காலத்துல புண்ணியம்
அதிகமா பண்ணிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க இறந்ததுக்கு அப்புறம், அதாவது இப்ப தங்க சங்கிலி இருக்கு, ஒரு இரும்பு சங்கிலி இருக்கு. தங்க சங்கிலி இரும்பு சங்கிலிக்கு பதிலா உங்களுக்கு தங்க சங்கிலியில கிடைக்கும். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க புண்ணிய கர்மம் இந்த ஜென்மத்துல நிறைய பண்ணிடுறீங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த முக்தி நிலைய அடையலனாலும் அடுத்த ஜென்மம் உங்களுக்கு ஒரு நல்ல ஜென்மமா கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு பிறவியா கிடைக்குங்க. இதுதாங்க விஷயம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிறப்பற்ற நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தியானம், அன்பு, கருணை, சரணாகதி இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அந்த இறைவனோட பரிபூரண அருள் கிடைச்சி நீங்க அந்த முக்தின்ற ஒரு நிலைமைக்கு போவீங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பற்றும் நீக்கி அவங்களுடைய பரிபூரண அருள் பெற்று நீங்க ஒரு நல்ல ஆத்மாவா இந்த பரபிரம்மத்து கூட போயிட்டு கலப்பீங்க. இதுதான் நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்றதுக்கான வழி, முக்திக்கான வழி. இத ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிச்சாங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த உலகத்துல பிறப்பற்ற நிலைமைக்கு போவாங்க. இந்த வீடியோ மிக பயனுள்ளதா இருந்திருக்கும்னு 100% நம்புறேன். இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.